நீட் வினாத்தாள் கசைவு விவகாரம் ஒட்டுமொத்த இந்தியாவை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்று திரண்டி நடத்தி வரும் போராட்டத்தால் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் பெரும் அமளியும் துமுளியுமாய் காட்சியளித்து வருகிறதை காண முடிகிறது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை சமூக ஆர்வலர் சோனம் வாங்கும் இணைந்துள்ள நிலையில் தற்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்லவும் இளைஞர்கள் முற்றுகை போராட்டத்தை தழுவியதால் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு அலைகள் மத்திய அரசுக்கு உருவெடுத்துள்ளது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த மாணவர்கள் போராட்டத்தில் இருந்து கலைந்து செல்வதற்கு போலீசார் நடத்திய தடியடி பிரயோகத்தில் ஏராளமான இளைஞர்களுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டதும் முக்கிய அரசியல் தலைவர்களின் பார்வை அங்கு திரும்பியது. எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் போராட்ட களத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் தங்களுடைய நிலைப்பாட்டை குரல் கொடுக்க துவங்கிவிட்டனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தியும் நாடாளுமன்றத்தில் தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு போராட்ட கலர்காரர்களின் கூட்டத்தில் பங்கேற்க பயணித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வீட்டு முன்பாக போராடிய ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்படும் நிலையில் தலைநகர் டெல்லி முழுவதும் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் தலைவிரித்து ஆடும் இந்த நிலையில் தற்போது தமிழக அரசியல் களத்தில் எல்லா கட்சிகளும் தலைநகரை நோக்கி பயணித்து பார்வை செலுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக மற்றும் அந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை அரங்கேற்றி வருவதை காண முடிகிறது. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அதை பற்றி ஒன்றும் கண்டுகொள்ளாத நிலையில் தற்போது திமுக தனது நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருப்பது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்பி வருகிறது. திமுக கூட்டணியை விட்டு விலகி திமுகவை கை நழுவி போன காங்கிரஸ் மீதான கடுப்பை தற்போது வெளிப்படுத்த துவங்கியிருக்கிறது திமுக. நேற்றைய தினம் தலைநகர் டெல்லியில் அரங்கேறிய மாணவர்கள் போராட்டத்தில் பங்கு பெற்று தனது ஆதரவை தெரிவித்த ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுகவும் திமுகவின் தலைவருமான மு.க. ஸ்டாலினும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினோ உள்ளிட்ட எந்த தலைவர்களோ இந்த விவகாரத்தை கண்டும் காணாமல் இருப்பது பெரும் அரசியல் அலைகளில் உற்று நோக்கப்பட வேண்டிய விவகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆளும் தாவேகா அரசு கூட தனது எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதுடன் மாணவர்களின் போராட்டம் நியாயமான போராட்டம் என்பதான பதிவுகளின் பார்வைகளாக சில பதிவுகளை முன்வைத்த பொழுதும் கூட பிரதான எதிர்க்கட்சியான திமுக இந்த விவகாரத்தில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்திலும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலும் தனது எதிர்ப்பையோ தனது ஆதரவு நிலைகளையோ பதிவு செய்யாமல் மௌனம் காத்திருப்பதன் வாயிலாக ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் ஒரு பொருட்டாக கருதாமல் தனது அரசியல் பயணத்தை வித்தியாசமான கோணத்தில் அரங்கேற்றுவதன் வாயிலாக ஆளும் பாஜக அரசுகளின் தனக்கான நெருக்கத்தையும் தங்களுக்கான புதிய உறவுகளையும் வலுப்படுத்தும் தோன்றும் புதிய பணிகளை திமுக தற்போது மேற்கொண்டு வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் மற்றும் மாணவர்களின் நியாயமான குரல்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்பதான பதிவுகளை குறிப்பிட்ட திமுகவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்ட களத்தில் இளைஞர்களின் பங்கேற்றும் வேகத்தை கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்க செய்வதைப் போல தனது நிலைப்பாட்டில் மௌனம் காப்பதன் வாயிலாக காங்கிரஸ் கட்சி மீது இருக்கும் தனது கோபதாபத்தை வெளிப்படுத்தும் களமாகவே இந்த போராட்ட களத்தை தனது நிலைப்பாட்டில் மௌனம் சாதித்து திமுக தனது நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்கிறது என்பதாக அரசியல் நோக்கர்கள் கடுமையான விமர்சனத்தை திமுகவின் பக்கம் திருப்ப துவங்கியுள்ளனர். வலுவான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தில் இருக்கும் தற்போதைய தமிழகத்தில் இளைஞர்கள் போராட்டம் தலைநகரில் துவங்கி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பல்வேறு கட்சிகளின் நிலைப்பாடுகளின் ஆதரவோடு போராட்டங்கள் வெடிக்க துவங்கி இருக்கிறது. இந்த நிலைப்பாடுகளில் திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு எதுவாக இருக்கும் என்ற கேள்விகளும் தொக்கி நிற்கின்றன. தேசிய அரசியல் நீரோட்டத்தில் காங்கிரசுடன் பல ஆண்டுகாலம் கைகுலுக்கிய திமுக காங்கிரஸ் கட்சியுடன் ஆட்சி அதிகாரத்தில் மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளமாக வந்து அமைச்சர் பதவிகளில் பங்கேற்று அதன் மூலமாக பல லாபங்களை பார்த்த திமுக தற்போது ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்ட களங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் தன்னை கை நழுவி போன காங்கிரஸை புறந்தள்ளி பார்க்கும் திமுகவின் இந்த அணுகுமுறையை அரசியல் நோக்கர்கள் என்ன நினைக்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள் என்பதான பதிவுகளின் கருத்துக்களை நீங்களும் உங்கள் பார்வையில் பதிவுகளாக வெளியிடுங்கள்.